guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா Ozone Autocare வந்திருக்கோம். சோ இங்க என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஜின் கார்பன் க்ளீனிங் பண்றாங்க. சரிங்களா? சோ கார்பன் வந்து நம்ம எல்லா இன்ஜின்லயும் இருக்கும். சோ அது வந்து நம்ம க்ளீன் பண்றதுனால நம்ம வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் மைலேஜ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பைக்குக்கு வந்து கார்பன் க்ளீனிங் பண்ண போறோம். சோ அத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ கார்பன் க்ளீனிங்ல என்ன அப்படினு சொல்லிட்டு இங்க இருக்க எக்ஸ்பர்ட் இருக்காரு. சோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ கார்பன் க்ளீனிங் process எப்படி எல்லாமே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க गाइस, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கார்பன் கிளீனிங்கோட எக்ஸ்பர்ட் இங்கே இருக்காங்க சொன்னேன் இல்லையா? ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் வெல்கம் பண்ணிடுறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? சரிங்க சார், ஃபர்ஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மிஷின், இந்த ப்ராடக்ட், இந்த ப்ராசஸ் பற்றி நம்ம தெளிவாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் டீகார்பனைசிங் சென்டர். ஓகே. ஸோ என்ஜின் டீகார்பனைசிங் என்னன்னா நம்ம வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டெபாசிட்ஸ் இருக்கும். கார்பன் டெபாசிட்னா என்னன்னா நத்திங் பட் ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பர்ன்டு ஃபியூல் வந்து ஃபார்ம் ஆகும். அன்பர்ன்டு ஃபியூல்னா என்னன்னா நம்ம உள்ள போகக்கூடிய பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100% எரியாது. ஸோ 70% எரிஞ்சிட்டு மீதி 30% வந்து பார்த்தீங்கன்னா அன்பர்ன்டு ஃபியூலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அன்பர்ன்டு ஃபியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்டன், வால்வு, ஸோ சைலன்சர், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்ஸாக டெபாசிட் ஆகிடும். இந்த கார்பன்ஸ்லாம் டெபாசிட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியும்னா உங்களோட வெஹிக்கிளோட சவுண்டு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப்பே இருக்காது வண்டியில். நீங்கள் புது வண்டி வாங்கினதுக்கும் ஸோ அது ஒரு 20,000 to 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கு அப்புறம் அதனோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ப்ராப்ளம். ஓகே. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை குடிக்க ஆரம்பிக்கும். ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டெபாசிட். இந்த கார்பன் டெபாசிட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு மெக்கானிக் ஒரு கேரேஜில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் போர் இறக்கிட்டு தான் சார் பார்க்கணும், இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணி தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராசஸில், இந்த HHO ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினையே பிரிக்காமல் வித்தின் 15 மினிட்ஸ், பைக்காக இருந்தால் வித்தின் 15 மினிட்ஸ், காராக இருந்தால் ஜஸ்ட் ½ அன் ஹவரில் உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை எடுத்துடலாம். ஓகே. நீங்கள் கேட்கலாம் எப்படி எடுக்கலாம், எப்படி எடுக்கிறீங்க, அது எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி HHO ப்ராசஸ். HHOன்றது நத்திங் பட் ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், இதை தனித்தனி மாலிகுல்ஸாக பிரிச்சுட்டு ஓகே ஆக்சி ஹைட்ரஜனை நம்ம இன்ஜின்குள்ளே அனுப்புகிறோம். இந்த ஆக்சி ஹைட்ரஜனை இன்ஜின்குள்ளே அனுப்பும்போது அது என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எரிய விடும். அந்த கார்பன்ஸ் திரும்பி எரியும் போது என்ன ஆகும்னா ஒரு சர்ஃபேஸில் இந்த கார்பன் இந்த இடத்துல இப்படி இருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை மறுபடியும் எரியும் போது என்ன ஆகும்னா அந்த சர்ஃபேஸ் வந்து க்ளீன் ஆகுமா? ஓகே. ஸோ இப்போ இந்த பிஸ்டன் மேலே இருக்கக்கூடிய கார்பன்ஸ் எரிய ஆரம்பிச்சிடும், வால்வ்ஸில் இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸ் எரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் EGR, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், ஸோ சைலன்சர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன்ஸ் வந்து திரும்பி எரிய ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது திரும்பி எரிஞ்ச உடனே அது பேர்ன் ஆகி அந்த 15 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்கள் இன்ஜின் ரூம் வந்து கிளியர் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஜின் ரூம் கிளியர் ஆகிட்டாலே உங்களுக்கு அந்த அன்வான்ட் நாய்ஸ் இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. உங்களோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெஹிக்கிள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பட் ஆனால் சர்வீஸ்ன்றது எல்லாரும் சர்வீஸில் கரெக்டாக விட்டுருவாங்க. பட் ஆனால் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்களா, இது வரையும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் பண்ணதில்லை. ஏன்னா என்னோட வெஹிக்கிளே நான் வந்து ஒரு 23,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதுவரையும் ஒரு வாட்டி கூட நான் அந்த ப்ராசஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் சர்வீஸ்ன்றது ஒரு 6 டைம் 6 வாட்டி. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் தான்ப்பா டெய்லியும் சர்வீஸாக விடுறேன்ல, பீரியாடிக்கல் சர்வீஸ் வந்து நான் கரெக்டாக விட்டுருவேன், அப்போ ஏன் அது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இன்ஜின் ஆயில்ன்றது கீழே இருக்கும். ஸோ இந்த கார்பன் பர்னிங் அந்த ப்ராசஸ் வந்து இன்ஜின் மேலே கம்பஷன் சேம்பர்ல இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மெக்கானிக் நீங்கள் விட்டாலுமே க்ளீன் பண்ணுவாங்களான்றது பண்ண மாட்டாங்க யாருமே. நீங்கள் ஷோரூமில் தான் நான் சர்வீஸ் விட்டு சில பேர் வருவாங்க, அங்கேயும் பண்ண மாட்டாங்க, இங்கே லோக்கலில் நீங்கள் விட்டாலும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கோசம் தான் இது வந்து டீகார்பனிங் சென்டரே வச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மேலே இருக்க அந்த வால்வில் இருக்க எல்லா கார்பனும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பிக்கப்பு, மைலேஜ்
அப்புறம் வைப்ரேஷன் எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஸ்மூத் டிரைவ் கிடைக்கும், கம்ஃபர்டபுளான டிரைவை வந்து நீங்கள் இதில் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஏன் அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் சர்வீஸ் விட்டுருக்கேன் 6 டைம், நான் வந்து 20,000 கிலோமீட்டருக்கு 6 தடவை விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் தான். நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டியை யாரும் இன்ஜினை பிரிக்கிறான்னு கேட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற வண்டியை ஏன் பிரிக்கணும்னு கேட்பீங்க. எவ்வளோதான் மைலேஜ் ட்ராப் ஆனாலும் நல்லா இருக்கிற இன்ஜினை ஏன் பிரிக்கணும்? ஒன்ஸ் இன்ஜினை பிரிச்சுட்டிங்கன்னா திரும்பவும் அதே பேக்கிங்கை வந்து ஒரு மேனுவலால் கண்டிப்பாக செட் பண்ணவே முடியாது. ஓகே. பட் இந்த ப்ராசஸில் நம்ம இன்ஜினியர் டிஸ்பேண்ட் பண்ணலாமல் வெறும் 15 மினிட்ஸ் அந்த கார்பன்ஸை நம்ம எடுக்கிறோம். சரி சரி. இப்போ இந்த ப்ராசஸ் ஒன்று பார்த்துலாமா சார்? ஷூராக நம்ம ப்ராசஸ் வந்து நம்ம அப்படியே போய் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில செக்ஸ் எல்லாம் இருக்குது. செக் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஒரு வெஹிக்கிள் வந்து டீகார்பனைசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிள் வந்து டீகார்பனைசிங்க்கு சூட்டபுளாங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட கண்டிஷன்ஸ், அதாவது உங்கள் என்ஜினில் வந்து எந்த ஆயில் லீக்கேஜஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணக்கூடிய மேஜர் செக் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் தான். ஓகே. இந்த சைலன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் ஃபார் கார்பன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் தான் இருக்குது. இதில் வந்து ஆயில் வந்து மிக்ஸ் ஆகும். இதில் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகல. ஏன் ஆயில் மிக்ஸ்? இதில் எப்படி ஆயில் மிக்ஸ் ஆகும்னா உங்களோட பிஸ்டனோட ரிங்கு வந்து டேமேஜ் ஆயிருந்து கீழே இருக்கக்கூடிய ஆயில் பிஸ்டனுக்கு மேலே வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினில் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது அந்த மாதிரியான வெஹிக்கிளை நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் அது. ஓகே. ஸோ அது பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு வண்டியை டீகார்பனிங் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை இந்த இடத்துல வச்சு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த வண்டி கண்டிப்பாக இது வந்து பாஸ் ஆகுமா ஆகாதான்றது, நம்ம இதை பண்ணுவோமா வேணாமான்றது நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆயில் எதுவும் இல்லை, பவுடராக தான் இருக்குது. ஸோ கார்பன், இந்த கார்பன் இருக்க தான் செய்யும். ஓகே ஓகே. ஆனால் என்னென்னா ஆயிலியாக இருக்கக்கூடாது. இல்லை ஆயிலியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. பெஸ்ட் வந்து அது ஆயிலியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் வண்டி வந்து பாஸ், நம்ம வந்து இந்த வண்டியை வந்து டீகார்பனைசிங் பண்ணலாம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின். இது ஆண்ட்ராய்டு ஓகே வைஃபைல ஆப்ரேட் பண்ணலாம் இந்த மெஷினை. 15 மினிட்ஸ் நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். இப்போ மெஷின் நம்ம ஆன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 350 சிசி இல்லையா? ஸோ நம்ம சிசி அதிகனால இது வந்து 4 ஆம்ப் வச்சுருக்காங்க. இதோட வோல்ட்டு ஸோ 220 வோல்ட் 4 ஆம்ப். சரிங்களா? 4 ஆம்ப் வந்து செட் பண்ணியிருக்காங்க கிலோ வாட்டு. அதுக்கப்புறம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ். சரிங்களா? 15 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பபுலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா HHO வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பவுலரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் வந்து இதில் தான் ப்ரொடியூஸ் ஆகி இது வழியாக தான் வந்து நம்ம இப்போ ஏர் ஃபில்டருக்கு உள்ளே போகும். பைப் மூலிமா வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து இங்கே கார்பரேட்டர் ஃபுல்லாக இந்த இது ஹெட்டில் இருக்க இந்த கார்பன் எல்லாமே வந்து இப்போ க்ளீன் பண்ண போகுது. டீகார்பனைசிங் நம்ம வெஹிக்கிளுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி காட்டுறாரு. ஸோ எவ்வளோ கார்பன் வந்து வெளியே வருது நம்ம பார்க்கலாம். நம்ம வெஹிக்கிள்லேருந்து நல்லா கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா கார்பன்லாம் வெளியே வந்தது பார்த்துருப்பீங்க. நம்ம வெஹிக்கிள் வந்து டீகார்பன் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம கேமராமேனோட முகேஷ் இருக்காரு நம்ம கூட. அவர் தான் வருஷம் வெஹிக்கிள் ஃபுல்லாக அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினாரு. அதனால நான் இன்னைக்கு வண்டியை ஓட்டல. சரிங்களா? அதனால அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் இன்னைக்கு ஓட்டி போயிட்டு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்து எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. சரியா? சரிங்க. இப்போ வந்து அவர் ரைடு போயிட்டாரு. நம்ம கடைக்கு வந்து நான் நிறைய வண்டியை பார்த்துட்டோம். எல்லாருமே டீகார்பனைசிங் பண்ணாங்க. ஸோ நம்மளும் பண்ணோம். எல்லாரும் சொல்கிற ரிவ்யூ கமெண்ட் தான் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. இது மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது, இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வண்டியில் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா பிக்கப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே பாலவக்கத்துலேருந்து வந்தோம் ஒரு ஷர்ட் முடிச்சுட்டு. ஸோ அப்போ நான் வரும்போது பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ சடனாக இப்போ ஓட்டும் போது நல்லாவே பிக்கப் இருக்குது. ஸோ போக போக மைலேஜும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் பைக்கை கொண்டு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு ரைடர்ஸுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நான் வந்து என்னோட வெஹிக்கிளில் பண்ணேன் இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேருந்து இந்த வண்டியில் தான் நான் என்னோட கேமராமேன் ஃபுல்லாக இன்றைக்கி ஷூட்
ஷூட்னு சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கால் வந்து பிக்கப் இல்லை நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஏன் பிக்கப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சர்வீஸ் இன்னும், ஏன்னா 8000 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டேன் சர்வீஸ் முடிச்சுட்டு. அதனால நான் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நம்ம ரவி எம்ஃபீல்ட் கரேஜில். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால கொஞ்சம் 2 days விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால காலைல வந்து நான் வந்து பிக்கப் இல்லைன்னு புலம்பிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா, சரி இந்த வீடியோ வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் யூடியூப்ல. நானே யூடியூப்ல தான் பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம கார்பன் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிட்டு இப்போ நான் ஓட்டி பார்த்து வெளியே எப்படி இருக்கு அப்படின்னா பிக்கப் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு கைஸ், சரிங்களா? ஸோ என்னோட ஜென்யூன் வியூ நான் சொல்கிறேன். ஸோ பிக்கப் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா பிக்கப் இம்ப்ரூவ் ஆகும், வைப்ரேஷன் லைட்டாக கம்மியாகும், மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னார். பட் மைலேஜ் வந்து உடனே ஓட்டின்னு போயிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஃபியூச்சரில் மேபி நான் ஓட்டிட்டு என்னோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்கிறீங்க? முகமது ஆஷிக். சரிங்க ப்ரோ. ஸோ உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் மொய்தீன். ஓகே சரிங்க ப்ரோ. இப்போ இந்த கார்பன் கிளீனிங் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் வந்து? நானே யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப் பார்த்து வந்து? ஆமாம், யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன். சரிங்க ப்ரோ. இப்போ யூடியூப் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ முன்னாடி வந்து வருஷம் வண்டிலாம் வந்திருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ இந்த கார்பன் க்ளீன் பண்ண அதுக்கப்புறம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, ஃபர்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இன்ஜின் வந்து வாப்ளிங் இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் ஓட்டி பார்த்தது இப்போ எதுவும் வரல, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே. சரி, இப்போ பைக் ஓனரா நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ ப்ரோ வருஷம் வந்தாரு, திருப்பி அவரும் டெஸ்ட் எல்லாம் பண்ணாரு. அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு ப்ரோ? நீங்க அதான் முன்ன சேம் வந்து அதே தான். முன்ன இன்ஜின் வந்து வாப்ளிங் ஆகும், கீர் வந்து ஸ்மூத்னஸ்னாக இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ இது டீகார்பனேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓட்டி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம இவங்க வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து டீகார்பன் பண்ணாங்க, சரி க்ளீனிங் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க. கார்னா நம்ம இப்போ வந்து 30 minutes வைப்போம், பைக்கு வந்து 15 minutes வச்சோம். கார்னா நம்ம இப்போ வந்து 30 minutes வைக்க போகிறோம். நம்ம இந்த காருக்கு வந்து கார்பன் க்ளீன் பண்ணோம், சரிங்களா? ஸோ இந்த கார்பன் க்ளீன் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அந்த கார் கூட. ஏன்னா நம்ம பைக்கோட ரிவ்யூ வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ இப்போ நம்ம உள்ள வந்து இந்த காருக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து காருக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடியலில் நிற்க வச்சு நம்ம வந்து பம்ப் பண்ணி கார்பன்ஸை வெளியிடுறோம். ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வண்டி ரன்னிங்கில் இருக்க போது அந்த கார்பன்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய கார்பன்ஸ் எல்லாம் வெளியெடுக்க போகிறோம். ஓகே. அதோட ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் நியூட்ரல் பண்ணிவிட்டு ஒரு 3 times வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4000 to 5000 RPM வந்து நம்ம இப்போ பம்ப் பண்ணணும். ஓகே ஓகே. நியூட்ரல் பண்ணிட்டு வண்டி ஓட்டல் பண்ணிட்டு வண்டி இப்போ பம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபோர்ட் ஃபியாஸ்டா, சரிங்களா? ஸோ அந்த காருக்கு வந்து நம்ம வந்து கார்பன் க்ளீன் பண்ணவர் இருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் கூட தான் நம்ம வந்து ரைடும் போனோம், சரிங்களா? ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? வண்டி ஓட்டின வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே. பிக்கப் ரேஷியோவில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்க மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி என்ன சேஞ்சஸ்னு கொஞ்சம் லாங்காக ஓட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து கார்பன் க்ளீன் பண்ணிட்டு உடனே நம்ம ஓட்டிட்டு உடனே ரிவ்யூ பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் அவருக்கு ஆனால் சேஞ்சஸ் நடந்துருக்கு. இல்லை, ஸ்லைட் சேஞ்சஸ் தெரியுது. ஓகே. பட் ஆனால் இன்னும் ரன்னிங் கண்டிஷனில் அவர் சொன்ன மாதிரி போக போக எல்லா கார்பனும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. பெட்டராக தெரியும். இப்போ ஒரு டைம் ஃபில் பண்ணி டேங்க் ஃபில் பண்ண சொல்ல இன்னொரு டைம் டேங்க் ஃபில் பண்ண மைலேஜ் எவ்வளோ வருது? மைலேஜ் டிஃபரன்ஸ் என்ன? ஏன்னா இப்போ நம்ம ஷார்ட்டாக தான் ஓட்டணும், நிறைய ஓட்டல இல்லையா? அதில் மைலேஜ் டெஸ்ட்லாம் நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ பார்த்துட்டு வேணா நம்ம சொல்லலாம். சரி ப்ரோ, சப்போஸ் உங்களால் என்கிட்ட சொல்ல முடியல கூட கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷன் உங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக. ஓகே. சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கார் வந்து இன்னைக்கு டீகார்பன்
அந்த கிளீனிங்காக வந்திருக்கு. ஸோ என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், அப்படியே ரைட்டில் பாருங்கள். ஸோ ஷிஃப்ட்டு, மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு தானே போகிறது, ஷிஃப்ட்டு. ஓகே. ஸோ நம்மளை வந்து கார் அந்த இதுக்கு தெரியாது அந்த அளவுக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து இவர் தான் இருக்கார். இவர் இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டாரு. ஸோ க்ளீன் பண்ணிட்டு ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுத்து நான் போட்டேன்னா வீடியோ லென்த் அதிகமாக சொல்லிட்டு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். அதனால ஓனர்ஷிப் ரிவ்யூ மட்டும் கவர் பண்ணுறேன். சரிங்களா? சொல்லுங்க ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் தினேஷ். ஓகே. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் அந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1,30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓடி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வந்து இங்கே டீகார்பனைஸ் பண்ணேன். ஒரு வண்டி பிக்கப் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஒரு ஸ்மூத் டிரைவ் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. ஃபர்தராக நான் மைலேஜும் செக் பண்ண வரேன். ஸோ அடுத்த டீசல் நான் போட்டுட்டு மைலேஜ் செக் பண்ணிட்டு நான் செக் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ வரும். அதுல உங்களோட ரிவ்யூஸ் கட்டாயமா பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் என்னதோ அதுவே கட்டாயமா ரிவ்யூ போடலாம். ஓகே. டீகார்பனைசிங்லாம் என்னன்னு சொல்லி நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ உங்க மிஷினரிஸ் காட்டினீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஹிக்கிள்லேயே அது வந்து நம்ம பண்ணோம். அது இல்லாமல் நம்ம இந்த வெஹிக்கிள் பண்ண சொல்லி நிறைய கார்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டோம். எல்லாமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து என்னோட பர்சனல் ரிவ்யூ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பிக்கப் வாய்ஸ் நல்லா இருக்கு, வைப்ரேஷன் கம்மியா இருக்கு. பட் நீங்க 3 பாயிண்ட் சொன்னீங்க, இல்லை 2 பாயிண்ட் வந்து இப்போ உடனே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து மைலேஜ், அது இப்போ நான் செக் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஓட்டிட்டு நான் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சரி உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பிக்கப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நாய்ஸ் கம்மியாகிடுச்சு. இது ரெண்டுமே வந்துருச்சுன்னா அவங்க இன்ஜின் ரூம் க்ளீன்னு இருக்கும். ஓகே. ஸோ இதை நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைலேஜோட அப்ரிசியேஷன் தான். மைலேஜ் இன்னொன்று சொல்லிக்கிறேன், மைலேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங். ஆமாம், ஏன்னா இது பண்ணிட்டா மைலேஜ் அதுதான் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க ரைடிங் ஸ்டைல் பொறுத்து தான் வந்து உங்களோட மைலேஜ் வந்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது 5 கிலோமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, நம்ம 2 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. சரிங்க ப்ரோ, இதெல்லாம் பார்த்து. பட் நம்ம ஆடியன்ஸ்க்காக என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? ஓகே. நான் எங்க போனாலும் அதான் கேட்டு வாங்கி கொடுப்பேன். ரைடர் மிஷின் சொல்லி வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பைக் பண்ணா இன்னொரு பைக்குக்கு 100 rupees டிஸ்கவுண்ட் டைரக்டா கொடுக்கும். ஓகே. ஸோ 2 பைக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 900 rupees கம்மி. அப்பனா 10% வருமா? 10% உங்களுக்கு. ஓகே. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லிட்டு பேரை சொல்லுங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கன்ஃபார்மா பண்ணி தருவாங்க. இது வந்து பைக்கு. சப்போஸ் கார் எடுத்துன்னு சேம் 10% நம்ம. ஓகே. ஸோ சேம் 10%. ஸோ இவங்க வந்து காருக்கு மட்டும் தான் பண்றாங்க, பைக்குக்கு மட்டும் தான் பண்றாங்கன்னு கிடையாது. வேற எதுக்கெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நான் வாங்கி தர சொல்றேன். நாம பண்றது வந்து பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து பெரிய 12 வீல் ட்ரக் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஓகே. ஈவன் ஜென்ரேட்டருக்கும் பண்ணலாம். இதெல்லாம் டீசல் அண்ட் பெட்ரோல் இதெல்லாம் ஒர்க் ஆகுதோ 100 cc மேல உள்ள எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து நாம இதை பண்ணலாம். ஓகே. சரி. இப்போ இது பயன்படுத்தினால என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ இது எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வானகரம் டோல் பிளாசாக்கு கரெக்டாக 300 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே அந்த சர்வீஸ் ரோட்ல இருக்கு. ஓகே. சர்வீஸ் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே வீடியோலேயே வரும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஓகே.